துறையூர் அருகே சமத்துவபுரம் வீடுகள் ஒதுக்கீட்டில் முறைகேடு குற்றச்சாட்டு, பொதுமக்கள் போராட்டம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகில் உள்ள தழுகை ஊராட்சியில் அமைந்துள்ள சமத்துவபுரம் குடியிருப்பு திட்ட வீடுகள் ஒதுக்கீட்டில் கடுமையான முறைகேடுகள் நடைபெறுகின்றன என குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமத்துவபுர திட்டம் வீடில்லாத ஏழை மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு அரசு வழங்கும் முக்கியமான குடியிருப்பு திட்டமாகும். ஆனால் தழுகை ஊராட்சியில் இந்த வீடுகள் உண்மையில் வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படாமல் ஏற்கனவே வீடு வசதி கொண்டவர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு டோக்கன் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் தழுகை பாயர்பேட்டையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். சமத்துவபுரம் இங்கே அலர்ட் பண்ணியிருக்காங்க. அது முறைகேடாக நடந்திருக்கு. அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய பேர் கவிதா. விவோ எல்லாத்துக்கும் என்கொயரி பண்ண வந்தாங்க, வீடு இருக்கிறதா சொல்லி. நாங்களும் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்தோம். இப்போ வீடு கிடையாது. அதே மாதிரி வீடு இருக்கிறவங்க, இப்போ வீடு கொடுத்துருக்கவங்களுக்கு சொந்த வீடு ஆல்ரெடி இருக்குது. அவங்களுக்காக வீடு வந்திருக்கு. நாங்கள் அதை தட்டி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். படிப்படியாக நாங்கள் ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு படிப்படியாக நாங்கள் குறைச்சி அப்படிதாம கொடுத்துருக்கோன்னு சொல்லி வீடு கொடுத்துருக்காங்க. ஆபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி வீடு வந்திருக்கவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி குலுக்கல் முறையில் நம்பர் போட்டு அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தது. அதனால் நாங்கள் உப்பிலியபுரம் யூனியன் ஆஃபீஸில் போய் பார்த்தோம். அங்கே இப்படி நடந்தது உண்மைதான். நாங்கள் பாதர்பேட்டையில் திருப்பி நாங்கள் பிரச்சனை பண்ணோம். அதை கேட்கறதுக்கு பிடிஎம்ஓ மேடம் வந்திருந்தாங்க. நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை சொன்னோம். உடனடி தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. அதனால் மறுபடியும் நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு வீடு கிடையாது. என் வீட்டுக்கார பேர்லேயும் எந்தவித ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. எனக்கு அப்பா வீட்டில் பட்டா இருக்குன்னு சொன்னதுனால காரணத்துக்காக எனக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. மாமியார் எனக்கு மாமியார் வீட்லேயும் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. நீங்கள் ஆதார் கார்டு போட்டு பார்த்தாலும் எங்களுக்கு நேற்று வீடியோ எல்லாமே இதுன்னு பண்ணிட்டு போனாங்க. சரி எல்லாத்தையும் பார்த்து தரங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி நைட்டு 11:30 மணிக்கு இதே ரமேஷ் கிளைச்செயலாளர் வீட்டுக்கு பைக்கு வீட்டு என் வீட்டு வாசல்ல கீழே இட்டேரியா ஆற்று வரைக்கும் அது கார் நின்று எதுக்கு பணம் கொடுத்தது அங்கே போய் ஏன் சொன்னேன் அப்படின்னு நைட்டு 11:30 ஏன் பேட்டி தர ஏன் எதுக்கு நீ போன ஏன் பணம் கொடுத்த சொல்லி இதே ரமேஷ் சொல்லியிருந்தே ஃபோன் பண்ணி அவரே ஃபோன் பண்ணி ஒன்றியும் பேசினாருங்க, ஒன்றி பிஏவும் பேசுகிறாருங்க. இது பேச்சுவார்த்தை 1/2 மணி நேரம் நடக்குதுங்க. நான் வீட்டில் குடியிருக்கட்டுமா அடுத்தவங்க தான் இருக்குது. இதில் நான் எங்கே போட்டோம்? சரி ரமேஷ் வேற யார் வந்தாங்க? அவர் கூட கீழே வந்தது லைட் வச்சு காமிங்கன்னா அவங்க அப்படியே எங்கள் மாதிரி ஒதுங்கிட்டாங்க. வீடியோ நாங்கள் எடுத்துக்கும் போது அவங்க அப்படியே கார் நம்பரோடு இருக்குதுங்க. நீங்க ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? நேற்று வந்தது வீடியோவே எடுத்து வச்சுக்கிறேன். வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். சரி ரைட். எங்க